11வது ஸ்லோகம். शुचौ देशे प्रतिष्ठाप्य स्थिरमासनमात्मनः नात्युच्छ्रितं नातिनीचं शैलाजिनकुशोत्तरम्. பத்தாவது ஸ்லோகத்திலிருந்து பகவான் அந்தரங்க சாதனையை கூறி வருகின்றார். அந்தரங்க சாதனம் என்பது தியானம் செய்வதற்கு முன் செய்ய வேண்டிய சில முன்னேற்பாடுகள். முதலில் பகவான் தேசத்தை பற்றி கூறினார். எப்படிப்பட்ட இடத்தை தியானத்திற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும், அதில் ரகசி ஸ்திதக இரகசியமான இடம் என்று சொன்னார். தியானம் செய்கின்ற காலத்தில் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடமாக இருக்க வேண்டும். பிறகு தனிமையாக தியானத்தில் ஈடுபட வேண்டும். மனதில் அப்பொழுது ஆசைகளை ஒதுக்கி வைக்க வேண்டும். அபரிக்கிரக விலையுயர்ந்த பொருட்களை நாம் கையாண்டு கொண்டு இருக்கக்கூடாது. அந்த பொறுப்புடன் தியானத்திற்கு நாம் செல்லக்கூடாது என்றெல்லாம் கூறினார். பிறகு 11வது ஸ்லோகத்தில் தேசத்தை பற்றி மீண்டும் பகவான் கூறினார். சுச்சௌ தேசே, தூய்மையான இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். 2 தூய்மை. ஒன்று சம்ஸ்காரத்தின் மூலமாக அந்த இடம் நல்ல காரியத்திற்கு பயன்படுத்தப்பட்ட இடமாக இருந்தால் நல்லது. 2வது லௌகிகமாக தூய்மையாக இருக்க வேண்டும். சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்ய, அதில் வைக்க வேண்டும். எதை? ஆசனம். இனி அடுத்ததாக பகவான் ஆசனத்திற்கு வருகின்றார். அதை நாம் சென்ற வகுப்பில் பார்க்க ஆரம்பித்தோம். இங்கு ஆசனம் என்பது எப்படிப்பட்ட ஆசனத்தை அமைத்து அதில் நாம் அமர வேண்டும். ஆசனம் என்பது நாம் அமருகின்ற இருக்கை. எப்படிப்பட்ட இடத்தில் எப்படிப்பட்ட ஆசனத்தில் அமர வேண்டும். ஆசனம் என்பதற்கு 2 பொருள் இருக்கின்றது. நாம் எப்படிப்பட்ட உடலமைப்பில் அமர வேண்டும் என்பதையும் ஆசனம் என்று சொல்வோம். அதை பகவான் பிறகு சொல்லப் போகின்றார். பத்மாசனம் என்றால் என்ன? நாம் அமர்கின்ற விதம், அது பிறகு வரும். இங்கு அமர்கின்ற இடத்தை பற்றி பகவான் சொல்கின்றார். அந்த ஆசனம் எப்படி இருக்க வேண்டும்? முதலில் நம்முடைய ஆசனமாக இருக்க வேண்டும். ஆத்மனக ஆசனம். பிறகு ஸ்திரமாக இருக்க வேண்டும். நாம் அமர்கின்ற ஆசனமானது ஆடிக்கொண்டு இருக்கக்கூடாது, ஸ்திரமாக இருக்க வேண்டும். அந்த காலத்தில் பலகைகளெல்லாம் இருக்கும். அதில் ஒரு கால் போயிருக்கும் அல்லது நேராக இருக்காது. அமர்ந்தால் இதற்கும் அதற்கும் ஆடும், ஊஞ்சல் போல் ஆடிக்கொண்டிருக்கும். அப்படி இருக்கக்கூடாது, ஸ்திரமாக இருக்க வேண்டும். இதுவரை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இனி 2வது வரியில் கடைசி பகுதிக்கு வருகின்றோம். அது மீண்டும் ஆசனத்தை பற்றி சொல்கிறது. சைல அஜின குஷோத்தரம். இந்த பகுதியும் ஆசனத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. சைலம் என்றால் துணி.
அஜினம் என்றால் தோல், மிருகங்களினுடைய மான் தோல், மிருகங்களினுடைய தோல், குறிப்பாக மான் தோல். குஷம், குஷக என்றால் புல், கிராஸ். இங்கு பகவான் என்ன சொல்கின்றார்? முதலில் புல்லை போட வேண்டும், அதற்கு மேல் மான் தோல் விரிக்கப்பட்டிருக்க வேண்டும், அதற்கு மேல் துணியானது போடப்பட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆசனத்தை அமைத்து அதில் அமர வேண்டும் என்று பகவான் கூறுகிறார். அமர்கின்ற ஆசனம் எப்படி இருக்க வேண்டுமென்றால் புல், அதற்கு மேல் மான் தோல், அதற்கு மேல் துணி, இவைகள் போட்டிருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இதனுடைய தாத்பரியம் என்னவென்றால், நமக்கு கண்டிப்பாக மான் தோல், புல் அல்லது பகவான் சொன்னபடிதான் இருக்க வேண்டும் என்ற நியமம் இல்லை. இதிலிருந்து பகவான் என்ன சொல்கிறார் என்றால், நாம் எந்த தரையில் அமர்கின்றோமோ அதைவிட நாம் அமர்கின்ற ஆசனம் சற்று உயர்ந்திருக்க வேண்டும், 1 இன்ச்சாவது உயர்ந்திருக்க வேண்டும். அது முதல் நிபந்தனை. காரணம் என்னவென்றால், சில எறும்புகள், பூச்சிகள் எல்லாம் ஊர்ந்து வந்தால் அதற்கு ஒரு தடை இருந்தால் அப்படியே சென்றுவிடும். நிலத்திலேயே அமர்ந்திருந்தால் அது நம்முடைய தியானத்துக்கு இடையூறாக அமையும். ஆகவே ஆசனமானது சற்று உயர்ந்திருக்க வேண்டும். இரண்டாவது, மென்மையாக இருக்க வேண்டும், கடினமாக இருக்கக்கூடாது. பலகையை வைத்து வெறும் பலகையிலேயே உட்கார்ந்தால் கடினமாக இருக்கும். சில நேரங்களுக்கு மேல் கால் வலி எடுத்துவிடும், நம்முடைய கவனம் உடலில் சென்றுவிடும். ஆகவே சற்று மிருதுவாக இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் புல், மான் தோல், அதற்கு மேல் துணி என்று பகவான் சொல்கிறார். அதிக மிருதுவாகவும் இருக்கக்கூடாது. இவ்வளோ பெரிய யூஃபார்ம் பெட்டில் உட்கார்ந்தோம்னு வச்சுக்கோமே, நாம் குனிந்து விடுவோம், அதுவும் உகந்ததல்ல. அல்லது வெறும் நிலத்திலும் அமரக்கூடாது, அல்லது வெறும் பலகையிலும் அமரக்கூடாது. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைங்கிறதெல்லாம் சரி, அது தியானத்துக்கு ஒத்து வராது. ரொம்ப நேரம் நடக்க முடியாது. ஏதோ கொஞ்ச நேரம் தபஸ் பண்ணுறதுக்கு சரி. தியானத்திற்கு சில சௌரியங்கள் செய்துதான் ஆக வேண்டும். காரணம் என்ன? தியானத்தில் உட்கார்ந்து கஷ்டப்பட போகிறோம். அதனால் உட்கார்ற இடமாவது கஷ்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். இல்லைன்னா அதிக காலம் செய்ய முடியாது. நம்முடைய கவனங்கள் எதனாலும் ஈர்க்கப்படக்கூடாது. பிறகு ஏன் பகவான் மான் தோல் என்றெல்லாம் சொன்னார்னா, குளிர்காலத்தில் பூமியானது குளிர்ந்திருக்கும். வெறும் பூமியில் அமர்ந்தோம்னு சொன்னால் அந்த குளிர்ச்சி உடலுக்கு சென்றால் உடலுக்கு நோய் வரும். ரொம்ப குளிர்ச்சியான இடத்துல காலை வச்சிட்டு இருந்தோம்னா அதிக காலம் நோய் வந்துவிடும். நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. நமக்கு இருக்கிற பிரச்சனை உஷ்ணம். உஷ்ணம் காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் வெயில் அடிச்சிருக்கு, பூமி உஷ்ணமாக இருக்கின்றது. அந்த உஷ்ணமான பூமியில் அதிக நேரம் அமர்ந்தாலும் அது உடலுக்கு நல்லதல்ல. ஆகவே பூமியில் இருக்கின்ற குளிர், உஷ்ணம் நம்முடைய உடலை தாக்கக்கூடாது என்பதற்காக புல், மான் தோல், துணி இவைகளெல்லாம் பயன்படுகின்றது. நமக்கும் மான் தோல் கிடைச்சா தான் தியானம் பண்ணுவேன், அதுக்காக மான் அடிக்க போகிறேன்னு சொல்லக்கூடாது. இந்த காலத்தில் ஒரு பெரிய பெட்ஷீட்டை எடுத்து அதை 4ஆக மடித்து அமர்ந்தோம்னா அதுதான் உகந்தது. அல்லது சிறிய பஞ்சு மெத்தை சிறியதாக இருக்க வேண்டும். அப்படி ஏதோ ஒன்றை அமைத்து, அதனுடைய தாற்பயம் என்ன? பூமியிலிருந்து சற்று உயர்ந்திருக்க வேண்டும். பிறகு பூமியினுடைய உஷ்ணம், குளிர்ச்சி உடம்பை தாக்கக்கூடாது. மென்மையாகவும் இருக்க வேண்டும். அதிக மென்மையாகவும் இருக்கக்கூடாது, கடினமாகவும் இருக்கக்கூடாது. அந்த நிலையில் ஆசனத்தை அமைக்க வேண்டும். சைல அஜின குஷ உத்தரம். உத்தரம்னா மேல் மேல் என்று பொருள். மேல் மேல் என்றால் எதற்கு மேலே எதை போடணும்? முதலில் புல்லை போட வேண்டும், குஷம், குஷக. அதற்கு மேல் அஜினம், அதற்கு மேல் துணி என்று போட வேண்டும்.
சில படங்கள்ல எல்லாம் வெறும் தோளில் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி பார்க்கின்றோம். அது சில முனிவர்களாகட்டும் பகவானாகட்டும் அதோ தெரியாமல் போட்டுட்ருக்கார்கள். வெறும் தோளில் நேராக நாம் அமரக்கூடாது. அப்படி அமர்ந்தால் அரிப்பு ஏற்பட்டுவிடும். ஏன்னா நம்முடைய வேர்வை தோளில் படப்பட அதனோட ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் வெறும் தோல்லையும் அமரக்கூடாது. அதற்கு மேல் நாம் துணி போட வேண்டும். இந்த காலத்துல எல்லாம் தோலெல்லாம் கிடைக்காது. அதனால் தோலையெல்லாம் நினைக்க வேண்டாம். அது அந்த காலத்தில் அப்படி இருந்தது பிரசித்தமாக. ஆகவே பகவான் அந்த உதாரணத்தை சொன்னார். எதுவுமே எதற்கு சொல்றார், என்ன தாத்பரியம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நியமங்களெல்லாம் இப்படித்தான் என்று முழுமையாக கிடையாது. ஏதோ ஒரு தாத்பரியத்தை நினைத்து பகவான் சொல்கிறார். அதை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆசனம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய ஆசனமாக இருக்க வேண்டும், ஸ்திரமாக இருக்க வேண்டும், மென்மையாக இருக்க வேண்டும். அதிக மென்மையாகவும் இருக்கக்கூடாது. பூமியிலிருந்து சற்று உயர்ந்திருக்க வேண்டும். சில பேர் ரொம்ப கற்பனை செய்வார்கள். தியானம் பண்ணால் உடம்பில் ஏதேதோ வைப்ரேஷன் வரும், அது பூமியெல்லாம் நம்ம சக்தியை இழுத்துக்கொள்ளும். அந்த ரொம்ப கற்பனையெல்லாம் அவசியம் இல்லை. நம்ம பெரிய தியானம் பண்ணி அஷ்டமகா சித்திகளை எல்லாம் அடைய போகலை. ஒழுங்காக மனசை அமைதிப்படுத்துறதுக்கு தான் செய்ய போகிறோம். அதனால் உடம்பில் எலக்ட்ரிசிட்டி பவர் வருமா, அது பூமி எடுத்துக்குமா, அதனால் பூமியோட கனெக்ஷன் இருக்கக்கூடாதுன்னெல்லாம் சில பேர் கற்பனை செய்வார்கள். அதெல்லாம் அவசியம் இல்லை. செய்யணும்னு ஆசை இருந்தால் செய்து கொள்ளலாம். ஆனால் அந்த கற்பனைக்கெல்லாம் தேவையில்லை. அதிகமான அபூர்வத்தை எதிர்பார்க்க கூடாது. ஏதாவது கற்பனை பண்ணிட்டு வைப்ரேஷன் அது இதுன்னெல்லாம் கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தியானத்தை எதற்காக செய்கிறோம்னு பகவான் பிறகும் சொல்ல போகின்றார். இனி இரண்டாவது வரியில் முதல் பகுதி, நாத்யுச்ரிதம் நாதி நீச்சம். இந்த பகுதி மீண்டும் நாம் எடுத்துக்கொள்கின்ற தேசத்தை பற்றி பகவான் கூறுகின்றார். ஒரு இடத்தை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். அந்த இடத்தின் மீது ஆசனத்தை நாம் வைக்கின்றோம். நாம் தேர்ந்தெடுக்கின்ற இடம் எப்படி இருக்க வேண்டும்னு சொல்றார். ந அத்யுச்ரிதம் ந அதி நீச்சம். அதி உத்ஸ்ரிதம் என்றால் அதிக உயர்ந்த இடமாகவும் இருக்கக்கூடாது. உச்ரிதம்னா உயர்ந்தது, அத்யுச்ரிதம்னா அதிகமான உயர்ந்த இடம். ந அதி நீச்சம்னா அதிகமான தாழ்ந்த இடமாகவும் இருக்கக்கூடாது. அதிநீச்சம்னா அண்டர் கிரவுண்ட், தாழ்ந்த, மிக மிக தாழ்ந்ததாகவும் இருக்கக்கூடாது, உயர்ந்ததாகவும் இருக்கக்கூடாது. சமமாக இருக்க வேண்டும். காரணம் என்னன்னா, உயர்ந்த இடத்துல அமர்ந்திருந்தோம்னு சொன்னால் விழுந்து விடுமோமாங்கிற பயம் விடும். சில பேர் டெரஸில் அமர்ந்து சைடில் வால் கூட இல்லைன்னு வச்சுக்கோமே, தியானம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே பறந்து போய் விழுந்துருவோமான்னு பயம் வந்துடும். அல்லது தனியாக குகைன்னு சொல்லி இந்த காரெல்லாம் நிறுத்துறதுக்கு சில ஃப்ளாட்டில் கீழே தோண்டி வச்சுருப்பார்கள். யாரும் வராத இடம் அதுன்னு சொல்லி அங்கே போய் அமரக்கூடாது. அதிநீச்சம். குழியை தோண்டி அதில் போய் உட்காரக்கூடாது. அல்லது கிணத்துக்குள்ளே போய் உட்காரக்கூடாது. சில பேர்லாம் அப்படி செய்வார்கள். கிணத்துக்குள்ளே போய் உட்காந்து தியானம் பண்ணுறது, அல்லது மரத்து மேலேறி கிளையில் உட்காந்து தியானம் பண்ணுறது. அதுதான் அத்யுச்சிரித்தம். அதிகமான உயர்ந்த இடத்துலையும் போய் உட்காரக்கூடாது, அல்லது தாழ்ந்த இடத்துலையும் உட்காரக்கூடாது. நான் ஒரு பிரம்மச்சாரி தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தேன். எங்கே உட்கார்ந்து பண்ணிகிட்டு இருந்தார் தெரியுமோ? அந்த காலத்துலலாம் வீட்டில் துவைக்கிறதுக்கு ஒரு கல் போட்டிருப்பாங்க தெரியுமா, இப்படி இருக்கும், அதில் அப்படியே உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கார். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் பண்ணால் விழுந்துருவோம். துவைக்கிற கல் நல்லா இருக்குது, அது நேராமல் இருக்காது, இப்படி இருக்கும். அதில் அப்படி உட்காந்து அப்படியே சமாதியில் உட்காந்துட்டு இருக்கார். அது செய்யக்கூடாது. இப்படியெல்லாம் மனசு போகும் செய்கிறதுக்கு. அதனால தான் பகவான் சொல்கிறார், இந்த மாதிரியெல்லாம் செய்கிறதுக்கு. அவரெல்லாம் அது படிக்காத காலத்தில் அதை பண்ணிகிட்டு இருந்தார். அப்படி துவைக்கிற கல்லில் உட்காரக்கூடாது. அது துவைக்கிறதுக்காகத்தான். எதை எதற்கு பயன்படுத்தணுமோ அதை அதற்கு பயன்படுத்தணும். அதனால தான் ஒரு டாக்டர், பல் டாக்டர் சொன்னார்,
பல்லை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பல்லை டின் ஓப்பனராக பயன்படுத்தக்கூடாது, பல்லாக பயன்படுத்தணும். பல்லுக்கு பயன்படுத்தணும்னு சொன்னது போல் எந்தெந்த பொருள்களை எதற்கு இருக்கோ அதற்கு பயன்படுத்தணும். தியானத்துக்குன்னு ஒரு இடத்த அமைச்சு அதற்குன்னு ஒரு சூழ்நிலையை அமைத்து அதற்கு பயன்படுத்த வேண்டும். வேறு எதற்காவது இருக்கிறத போய் நாம் தியானத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அதிகமான உயர்ந்து இருக்கின்ற இடம், தாழ்ந்து இருக்கின்ற இடமும் தேர்ந்தெடுக்கக்கூடாது. இப்போ இதில் பூரா பகவான் தேசத்தை பற்றியும் இடத்தை பற்றியும் ஆசனத்தை பற்றியும் பேசினார். தூய்மையான இடத்தில் ஸ்திரமான நம்முடைய ஆசனத்தை வைத்து அதிகமாக உயர்வாகவும் தாழ்வாகவும் இல்லாத இடத்தை தேர்ந்தெடுத்து சைல அஜின குஷ உத்தரம் மென்மையான மிருதுவான ஆசனத்தை அமைத்து என்ன செய்யணும்? இனி சொல்லுவார் பகவான், தியானத்தில் ஈடுபட வேண்டும். பிறகு பகவான் காலத்தை பற்றி சொல்லவில்லை, நாம் அதை சேர்த்து கொள்ள வேண்டும். காலம் எப்படிப்பட்ட காலம்? காலத்தில் 2 விதம் இருக்குது. எந்த காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது ஒரு கேள்வி. எவ்வளவு காலம் தியானம் செய்ய வேண்டும் என்பது இனியொரு கேள்வி. எவ்வளவு முறை செய்ய வேண்டும் என்பதும் இனியொரு கேள்வி. இதுக்கு பகவான் இங்கு பேசவில்லை, இதெல்லாம் நாம எடுத்துக்கொள்ளலாம். உகந்த காலம் காலை பொழுது, உறங்கியதற்கு பின் அதிகாலை பொழுது உகந்த காலம். காரணம் என்ன? இரவோடு நம்முடைய பழைய சம்ஸ்காரங்களெல்லாம் சென்று விடுகின்றது, மனது ஓய்வெடுத்து வருகின்றது. அன்றைய புதிய விவகாரம் மனதில் பதியவில்லை. பழைய விவகாரங்களுக்கெல்லாம் சில மணி நேரங்கள் ஓய்வு கிடைத்து விட்டது. ஆகவே அன்று காலை மனதானது புதிதான அனுபவங்கள், புதிதான சொற்களையெல்லாம் கேட்கவில்லை, ஓரளவு அமைதியுடன் இருக்கும். பிறகு ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். ஆகவே அதிகாலை உகந்தது. அதிகாலைனா 4 மணிக்குத்தான்கிறது பொருள் அல்ல, அவரவர்களுக்கு முடிந்த நேரத்தில் எழுந்திருந்து இதை செய்வது நல்லது. முடியவில்லை என்றால் மாலை. சில பேர்த்துக்கெல்லாம் ஷிஃப்ட் இருக்கும், அவங்களால எல்லாம் முடியாது. காலத்துக்கு தகுந்தாற்போல், மனிதர்களுக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்ளலாம். இரண்டாவது, ஆரம்ப காலத்தில் நமக்கு அதிக உற்சாகத்துடன் அதிக நேரம் செய்யக்கூடாது. இந்த 6th சாப்டர் படிக்கிற வரைக்கும் தியானத்தில் உற்சாகம் இருக்கும், 7வது அத்தியாயம் போகிற வரைக்கும். அப்படி ஒரு உற்சாகம் நம்ம ரொம்ப நேரம் செய்யக்கூடாது. 20 நிமிடம்தான் உகந்த நேரம். பிறகு அவரவர்களுடைய வயது, செயல் இதற்கெல்லாம் போல அதிகப்படுத்தலாம். 2 முறை செய்வதும் நல்லது. காலையிலும் மாலையிலும் செய்யலாம், இல்லைன்னா காலை மட்டும்தான். இதெல்லாம் ஒரு நியதியே கிடையாது, ஒரு ரூல் கிடையாது. அவரவர்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் இது ஒரு பெரிய கேள்வியே அல்லன்னு சொல்லவர். சில பேர் இது ரொம்ப பெரிய முக்கியமான கேள்வியாக நினைப்பார்கள். அது கிடையாது. அவரவர்கள் முடிவு செய்ய வேண்டும், அவரவர்கள் வாழ்கின்ற சூழ்நிலையை பொறுத்து. இப்போ காலத்தை பற்றியும் பகவான் அதனால தான் அவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு பகவான் சொல்லவில்லை. இனி நாம் 12வது ஸ்லோகத்திற்கு வரலாம். தத்ரைகாக்ரம் மனః க்ருத்வா யதசித்தேந்திரிய க்ரியக உபவேஷ்யாசனே யுஞ்ஜ்யாத் யோகமாத்ம விஷுத்தயே. இந்த ஸ்லோகத்தில் மனதை தியானத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றும் எதற்காக தியானம் செய்ய வேண்டும் என்றும் பகவான் கூறுகிறார். 2 கருத்தை இங்கு பகவான் கூறுகிறார். தியானம் செய்யும் பொழுது
தியானம் செய்கின்ற காலத்தில் மனதை எப்படி பாதுகாக்க வேண்டும் அல்லது என்ன செய்ய வேண்டும், மனதை என்ன செய்ய வேண்டும், இது முதல் கருத்து. என்ன, தியானத்துக்குன்னு உட்கார்ந்துட்டு மனசை என்ன பண்ணணும்னு தெரியாமல் போயிடும். அதை என்ன பண்ணணும்? பிறகு இனி ஒரு முக்கியமான கருத்து, எதற்காக இவ்விதம் தியானம் செய்ய வேண்டும், ஆட்டிடியூட், எப்படிப்பட்ட பாவனையுடன் தியானம் செய்ய வேண்டும். இது ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டை தவிர மற்றவர்களெல்லாம் செய்வார்கள். மற்றவர்களெல்லாம் இந்த ரெண்டை புரிஞ்சுக்கிறத தவிர எதோ புரிந்து கொண்டு செய்வார்கள். அதை இங்கு பகவான் தெளிவுபடுத்துகின்றார். எதற்காக தியானம் செய்கின்றோம், மனதை தியானத்தில் என்ன செய்ய வேண்டும். நாம் அன்றாட வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளை, நெருக்கடிகளை சந்திக்கின்றோம். நமக்கு பலவிதமான கடமைகள் மேல் கடமை வந்து கொண்டே இருக்கின்றது. சில சூழ்நிலைகளில் எப்படி என்ன முடிவை எடுக்க வேண்டும் என்ற குழப்பம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். நாம் அந்த முடிவு எடுப்பதற்கு நேரம் இல்லாமல் குழம்பிக் கொண்டே இருப்போம். சில கஷ்டங்கள் வந்திருக்குன்னா ஒரு கொஞ்ச நேரம் மனதை அமைதிப்படுத்தி சிந்திச்சோம்னா தெளிவான மார்க்கம் கிடைச்சிடும். ஆனால் அதற்கு நமக்கு நேரமே இல்லாமல் அந்த குழப்பத்தோடே இருந்து வருகின்றோம். அப்படிப்பட்ட மனநிலையுடன் தியானத்தில் நாம் அமர்ந்தவுடன் மனதுக்கு எதிர்காலத்தை பற்றி திட்டமிடவோ அல்லது ஒரு சூழ்நிலையில் என்ன முடிவை எடுக்க வேண்டுமோ அதற்கு மனதிற்கு காலம் கிடைத்தது ஆகிறது. அப்போ மனசு என்ன செய்யும்? திட்டமிடும் அல்லது கஷ்டமான சூழ்நிலையை நினச்சி தீர்வு காண யோசித்து கொண்டிருக்கும். ஆஃபீஸில் இந்த பிரச்சனை இருக்குது, இவரோட இப்படி டீல் பண்ணணும், எப்படி அவரோட நடந்து கொள்ளலாம், இதெல்லாம் திட்டம் போடும். அதனால தான் தியானம் செய்து ஆரம்பித்த கொஞ்ச நாளில் அவர்கள் பிஸ்னஸ் எல்லாம் நல்லா செய்வார்கள். சிலதெல்லாம் நல்ல சக்ஸஸ் ஆயிரும். காரணம் என்ன? தியானம் செய்ததுனால அல்ல, தியானம் செய்யறன்னு அமர்ந்து நல்லா சிந்திச்சு சில டிசிஷன் எடுத்ததுனால. இதை அவர்கள் தியானத்து மேலே போட்டு நீ தியானம் பண்ணால் நல்லா பிஸ்னஸ் பண்ணலாம், நல்ல முடிவெடுக்கலாம் அப்படின்னெல்லாம் சொல்லுவார்கள். இது ப்ராக்டிக்கலாக உண்மை தான். ஆனால் அதுக்கு பேர் தியானம் அல்ல, அதை தியானம்னு முடிவு செய்து விடுகிறார்கள். இப்போ தியானம் சொன்னால் என்ன நினைக்கிறார்கள்? அமைதிப்படுத்தி உட்கார்ந்து, நீ அப்படி உட்கார்ந்த உடனே மனசு நம்ம அறியாமல் நல்ல திட்டங்கள் போடும். ஏன்னா அவரவர்களுடைய ஜாபில் என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாம் பெரிய பெண்டிங் ஃபைலில் மனசில் இருக்குது. அதெல்லாம் அதுக்கெல்லாம் நேரம் அதுதான். அதனால் நம்ம கண்டிப்பாக வெற்றியை அடைவோம். பகவான் சொல்கிறார் அது தப்பில்லை, அப்படி செய்யலாம். அதுக்கு தியானம்னு சொல்லிட்டு செய்ய வேண்டாம். அதுக்கு அழகாக கால் மேலே கால் போட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு ஒரு காஃபியை கையில் வச்சுட்டு செஞ்சால் அதை விட நல்லா செய்யலாம். நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை செஞ்சு நம்மளையே நாம் ஏமாற்றி கொள்கின்றோம். அதற்கு தியானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பிறகு இவ்வளவு ஏற்பாடு பண்ணி என்ன செய்யணும் அதை இங்கு பகவான் சொல்கிறார். இவ்வளவு கஷ்டம் ஏற்பாடு பண்ணி, அது மட்டும் இல்லை எல்லாத்திட்டையும் வேறு சொல்லியிருப்போம். தியானம் ஆரம்பிக்கிற நாளில் நமக்கு யாரெல்லாம் தெரிஞ்சவங்களோ அவங்கக்கிட்ட டெலிஃபோன் மூலமாக எல்லாம் சொல்லி, இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாத, நம்ம ஃபோன் பண்ணி நான் தியானம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன்னா ஒரு அம்மா அப்படி தான் பண்ணாங்களாம். அதையும் என்கிட்ட சொல்லிட்டார்கள். நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இந்த நேரத்தில் யார் எனக்கு தியானம் பண்ணக்கூடாது, ஃபோன் பண்ணக்கூடாது. காரணம் என்ன? நான் தியானம் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி பப்ளிஷ் பண்ணி வச்சுருப்போம். காரணம் என்ன? நான் தியானம் பண்ண போகிறேன்னு சொல்லி இவ்வளவு பண்ணி அங்கே உட்காந்து திட்டம் போட்டுட்ருக்கிறது. என்ன செய்யணும், என்ன குழம்பு வைக்கலாம், அதெல்லாம் யார் யார் என்னென்ன காரியம் பண்ணியிருப்பாங்களோ பண்ண வேண்டுமோ அதை திட்டம் போடுற நேரம் தியானம். அது பகவான் கூடாதுன்னு இங்கே சொல்கிறார். நேச்சுரலாக நம்ம அதை சொல்லலை அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம அதே காரியத்தை நம்ம செஞ்சிட்ருப்போம். ஆகவே இங்கே பகவான் சொல்கிறார், தியானத்தில் மனசை என்ன பண்ணணும். இன்றைக்கே நம்ம பார்த்தோம், புத்தியை அமைதிப்படுத்துதல் என்றால் தியான காலத்தில் புத்தியை பயன்படுத்தாமல் இருத்தல். எவ்வளவோ நேரம் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கோம்.
புத்தியை பயன்படுத்தாமல் தானே பல நேரம் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம். தியான காலத்தில் புத்திகிட்ட சொல்லிடுறோம், உனக்கு 15 நிமிடம் ஓய்வு, நீ எல்லா நேரத்துலையும் ஓய்வு எடுத்துகிட்ருக்க, இந்த நேரத்துலையும் ஓய்வெடு. அதனோட அர்த்தம் என்னென்னா, நீ வேலை செய்யாதே, எதிர்காலத்தை குறித்து திட்டம் போடாதே, என்னென்ன செய்து முடிக்கணுன்னெல்லாம் நினைக்காதே. உனக்கு அப்படி நினைக்கிறதுக்கு நான் தனி நேரம் தர்றேன், நீ வேறு நேரத்தில் நினச்சிக்கோ, உன் பிஸ்னஸ் என்ன பண்ணணும், யாருக்கிட்ட எப்படி டீல் பண்ணணுங்கிறதெல்லாம் நினச்சிக்கோ. ஆனால் தியான காலத்தில் புத்தியை பயன்படுத்தவே கூடாது. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன, எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, எந்த பிளானிங், திட்டம்னு சொன்னால் பிளானிங், அது எதுவும் செய்யக்கூடாது. நம்ம அப்படியே விட்டோம்னா புத்தி செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் புத்திக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், இது நீ செய்யாதே, புத்தியே நீ அமைதியாக இருன்னு சொல்லி புத்தியை அமைதிப்படுத்தி மனசை என்ன பண்ணணும். இப்பொழுது பகவான் சொல்கிறார், தத்ர ஏகாக்ரம் மனக கிருத்வா. மனக மனதை, மனகன மனதை, ஏகாக்ரம் ஒருமுகப்படுத்துதலை, ஏகாக்ரம் என்றால் குவித்தல், ஒருமுகப்படுத்துதல், கிருத்துவா செய்ய வேண்டும், செய்து. தத்ரன்னு முதல் சொல்லிருக்கு. தத்ர என்றால் அந்த இடத்தில். அந்த இடத்தில்னா சென்ற ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்து, அந்த ஆசனத்தில்னு பொருள். தியானத்தினுடைய இருக்கையில் அப்படின்னு அர்த்தம். தியானத்துக்கென்று ஒரு இருக்கை அமைத்து இடத்தை தேர்ந்தெடுத்து அமர்ந்துள்ளோம். அந்த தியான இருக்கையில் அமர்ந்துன்னு சொல்ல போகிறார் பகவான். அங்கு மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். மனதை ஒருமுகப்படுத்துதல் என்றால், தியானத்திற்கென்று ஒரு விஷயத்தை நாம் எடுத்திருப்போம், அதை தவிர வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. இப்போ தியானம் 2 வகைப்படும்னு பார்த்தோம். ஒன்று உபாசனம், ஒன்று நிதித்தியாசனம். உபாசனம் பல விதப்படும். அதில் ஒரு விதமான உபாசனம் ஜபம் என்பது, பகவானுடைய நாமத்தை ஜபிப்பது. ஒரு கால் அந்த தியானம் செய்தால் ஜபத்தை தவிர வேறு எதையும் செய்யக்கூடாது. அல்லது நிதித்தியாசனம் என்ற தியானம் செய்தால் அதற்கு எதை எடுத்துக்கொண்டோமோ அந்த விஷயத்தை தவிர வேறு எதையும் எண்ணக்கூடாது. இப்போ ஏகாக்ரம் என்றால் எடுத்துக்கொண்ட விஷயத்தில் மனதை குவித்தல். இந்த ஏகாக்ரங்கிறத நம்ம தப்பாக ஒரு விஷயமும் இல்லாமல் செய்ய வேண்டும், அல்லது மனதில் எண்ணங்களை நீக்க வேண்டும், அப்படி பொருள் அல்ல. மனதில் எண்ணங்களை நீக்குவது நம்முடைய பொருள் அல்ல. பிறகு எடுத்துக்கொண்ட விஷயத்தில் மனதை குவித்தல். ஏகாக்ரம் இந்த சொல்லே தெளிவாக காட்டுகிறது. அக்ரம் என்றால் முனை, ஏகம் அக்ரம் என்றால் நாம் எதை எடுத்துக்கொண்டோமோ அதில் மட்டும் மனதை வைத்தல். அக்ரம்னா நம்ம முன்னாடி எந்த விஷயத்தை வச்சுக்கிறோமோ அது அக்ரம். ஏகம் அக்ரம்னு சொன்னால் அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வைத்திருத்தல். ஒரு கால் பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு இருந்தோம்னா நாமத்தை மட்டும் வைத்திருத்தல். நிர்குண பிரம்மஸ்வரூபத்தை நினைத்தால் நிர்குண பிரம்மஸ்வரூபத்தை மட்டும் வைத்தல். இப்போ ஏகம் அக்ரம் எஸ்ய தது மனக, எந்த மனதிற்கு ஒரே ஒன்று குறியாக இருக்கின்றதோ அந்த மனம் ஏகாக்ரம். அப்படி மனதை செய்ய வேண்டும், ஏகாகிரத்தை செய்ய வேண்டும். பிறகு என்ன செய்ய வேண்டுமாம்? யத சித்த இந்திரிய கிரியக. தியான காலத்தில் வேறு எந்த செயலும் இருக்கக்கூடாது. கிரியா என்றால் ஆக்டிவிட்டீஸ், செயல்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அதுவே ஒரு பெரிய காரியம். செயலில்லாமல் இருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய சாதனை. தியான காலத்தில் ஒரு ஆக்டிவிட்டீஸும் இருக்கக்கூடாது. என்னென்ன செயல்? சித்தத்தினுடைய செயல்,
இந்திரியங்களினுடைய செயல் இவைகளெல்லாம் கட்டுக்குள் இருக்க வேண்டும். யதக என்றால் இந்த இடத்தில் வித்ட்ராவல் அர்த்தம், விளக்கப்பட்டு விட்டது, நீக்கப்பட்டு விட்டது. எவைகள் நீக்கப்பட்டு விட்டது? சில கிரியைகள், செயல்கள். என்ன செயல்கள்? சித்தத்தினுடைய செயல், இந்திரியத்தினுடைய செயல்கள். சித்தத்தினுடைய செயல் என்றால் மெமரி, வேற எதையும் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. புத்தியினுடைய செயலும் இருக்கக்கூடாது. அதை தான் நம்ம பார்த்தோம். திட்டமிடுதல், முடிவெடுத்தல் அதெல்லாம் செய்யக்கூடாது. இந்திரியங்களும் ஒரு செயலும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. காது எதையும் கேட்டுட்டு இருக்கக்கூடாது, கண்ணு எதையும் பார்க்கக்கூடாது, கர்மேந்திரியங்களாகிய இந்திரியங்களும் செயல் செய்யக்கூடாது. சில பேர் எப்பவுமே சும்மா இருக்க மாட்டார்கள். சும்மா இருந்தாலும் கூட கால் கையெல்லாம் ஆடிட்டு இருக்கும். அதே போல் தியானத்திலையும் கால் ஆட்டிட்டு தியானம் செய்யக்கூடாது. அப்படி எந்த செயலும் இருக்கக்கூடாது. யத சித்த இந்திரிய கிரியக. இப்போ தியானத்தில் அமர்ந்து எந்த விதமான செயலும் இல்லாமல் உடல் பிராணனில் அமைதியாக இருக்கணும். உடலில் செயல் இருக்கக்கூடாது, இந்திரியங்கள் செயல் செய்து கொண்டிருக்கக்கூடாது. நம்மளுடைய பழைய வாசனைகளிலிருந்து ஏதாவது மெமரியை எடுத்துட்டு சிந்திக்கக்கூடாது. மனது வேற எதையும் நினைக்கக்கூடாது, புத்தியும் திட்டமிடக்கூடாது. இதெல்லாம் தான் தியானத்தில் செய்ய வேண்டும். இதுதான் முதல். மனதை என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒன்றும் செய்யாமல் இருக்கணும். மற்ற எந்த கரணங்களுக்கும் வேலை கொடுக்காமல் நாம் எடுத்துக்கொண்ட குறியில் மட்டும் மனதை செலுத்தி பழக வேண்டும். பிறகு இரண்டாவது வரைக்கு வந்தால், உபவிஷ்ய ஆசனே யுஞ்சியாத். தத்ர உபவிஷ்ய ஆசனே. தத்ரங்கிற சொல்ல இந்த இடத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். தத்ர என்றால் இடத்தில், நாம் ஏற்கனவே கூறப்பட்ட ஆசனத்தில். இனி ஒரு கருத்தையும் பகவான் சொல்றார். எப்படிப்பட்ட ஆசனத்தை அமைக்கணும்னு சொல்லிட்டார். சைல அஜின குஷ உத்தரம் சொல்லி சந்தேகம் வந்துடும். அந்த ஆசனத்தில் நின்றுட்டு தியானம் பண்ணணுமா, அல்லது படுத்துட்டு தியானம் பண்ணலாமா, அல்லது எப்படி மண்டி போட்டுட்டு தியானம் பண்ணலாமா? அதையும் கூட பகவான் சொல்கிறார். உபவிஷ்ய, அமர்ந்து, அமர்ந்து தியானம் செய்யணும்னு சொல்கிறார். எங்கு? ஆசனே. அந்த ஆசனத்தில் அமர்ந்து தியானத்தில் ஈடுபட வேண்டும். நின்றுட்டு தியானம் பண்ணலாம்னு சொன்னால் அதில் ஒரு கஷ்டம் இருக்குது. ஏன்னா அதிக கவனம் நிற்கிறதுக்கு கொடுக்க வேண்டியதாயிரும். சரி, படுத்துட்டு தியானம் பண்ணலான்னு சொன்னால் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டோம்னா தூங்கிடுவோம். அப்படியும் செய்யக்கூடாது. அதனால் படுத்துட்டு தியானம் பண்ணக்கூடாது, நின்றுட்டும் தியானம் பண்ணக்கூடாது. பிறகு என்னென்னா அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும். அமர்ந்திருக்கின்ற நிலை எப்படின்னு சொன்னால் அதிக கவனமும் சக்தியும் உடம்புக்கு கொடுக்க வேண்டியதில்லை. அதே சமயத்தில் உடம்புக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஓரளவு அட்டென்ஷன் பாடிக்கு கொடுக்கணும். அதனால தான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே தூங்குன்னு என்ன பண்ணிடுறோம், அப்படியே சாஞ்சிடுறோம். அதே சமயத்தில் அதிக நேரம் அமர்ந்திருக்க முடியும், ரொம்ப நேரம் நடக்க முடியும், ரொம்ப நேரம் நிற்க முடியாது. இப்போ நிற்கிறதுக்கு அதிக சக்தி தேவைப்படுகிறது. அந்த சக்தியெல்லாம் நிற்கிறதுக்கே கொடுத்துட்டோம்னா மனதுக்கு ஏது? ஆகவே நின்றோ அல்லது படுத்து கொண்டோ அல்லது வேறு விதத்தில் தியானம் செய்யக்கூடாது. அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும். இதெல்லாம் சாதாரண விஷயந்தான். இருந்தாலும் பகவான் சொல்கிறார். பகவான் பார்த்துருப்பார் யாராவது நின்றுட்டு தியானம் பண்ணுறத. அதனால் பகவான் சொல்லியிருக்கார், உபவிஷ்ய ஆசனே. ஆசனத்தில் அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். யுஞ்சியாத் என்றால் தியான அபியாசம் செய்ய வேண்டும். தியானம் அபியசேத்னு அர்த்தம். யுஞ்சியாத் தியானத்தில் ஈடுபட வேண்டும். ஆசனத்தில், அந்த ஆசனத்தில் அமர்ந்து இந்திரிய
மன புத்தி இவைகளினுடைய செயல்களை அமைதிப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். எடுத்துக்கொண்ட விஷயத்தில் மனதை செலுத்த வேண்டும். இனி அடுத்தது நம்ம இரண்டாவது ஒன்று கேட்டோம் அல்லவா, எதற்காக தியானம் செய்ய வேண்டும்? அந்த பதிலை கடைசி பகுதியில் சொல்றார். இரண்டாவது வரியில் யோகம் ஆத்ம விசுத்தையே. இங்கு யோகம் என்றால் தியானம். இந்த யோகம்ங்கிற சொல்ல யுஞ்சியாத்ங்கிறதுக்கு முன்னாடி போட்டுக்கணும். யோகம் யுஞ்சியாத், தியானம் செய்ய வேண்டும். யுஞ்சியாத்ன ஈடுபட வேண்டும். எதில்? தியானம். தியானத்தை நாம் அபியாசம் செய்ய வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும். எதற்கு? கடைசி பகுதி ஆத்ம விசுத்தையே. இங்கு ஆத்மா என்றால் மனம், விசுத்தி என்றால் தூய்மை, மனதினுடைய தூய்மைக்காக. நாம் தியானம் செய்கின்ற ஒரு பயிற்சியை ஆரம்பிக்கும் பொழுது அல்லது சாதனையில் ஈடுபடும் பொழுது நம்முடைய மனதில் எதற்காக இந்த தியானத்தை நான் செய்கின்றேன் என்ற விஷயத்தில் இதுதான் இருக்கணும். ஆத்ம சுத்தி, மன தூய்மை. வேற எந்த பிரயோஜனத்தை நினைச்சும் தியானத்திற்குள் செல்லக்கூடாது. மற்ற பிரயோஜனங்களெல்லாம் பை ப்ராடக்டாக வரணும். அது வரும், நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டையும் அது நமக்கு கிடைக்கும். ஆனால் எதற்காக தியானம் செய்கின்றேன், எதற்காக இந்த சாதனையில் ஈடுபடுகின்றேன் என்ற விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். எதற்காக? மன தூய்மைக்காக. இங்கு மன தூய்மை என்றால் என்ன? மனதில் இருக்கிற சஞ்சலந்தான் அசுத்தம். மனது எப்போ பார்த்தாலும் எதையாவது அசை போட்டுட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோமே, அது மனதினுடைய அசுத்தம், சஞ்சலம். இங்கு மன தூய்மை என்றால் மனதினுடைய ஒருமுகப்பாடு, மனதினுடைய அமைதி. இதே தியானம் நிதித்தியாசனமாக இருந்தால் மன தூய்மை என்றால் விபரீத பாவனா நிவர்த்திகி. நமக்கு இருக்கின்ற விபரீதமான சில குணங்கள் நீங்க வேண்டும். இப்போ வேல்யூ மெடிடேஷன் ஒரு தியானம் இருக்கின்றது. பண்புகளை எல்லாம் தியானித்தல், அதனுடைய பலன் மனதில் இருக்கின்ற அசுத்திகளெல்லாம் நீங்கும். இப்போ நாம் எதற்காக தியானம் செய்கின்றோம்? மனதை தூய்மைப்படுத்தி அதனால் வேதாந்தத்திற்கு தகுதியாக, பிறகு வேதாந்தத்திற்கு தகுதியானதற்கு பிறகு ஞானத்தை அடைந்தாலும் ஞான நிஷ்டை அடைவதற்காக சில தவறான பாவனைகள் மனதில் இருந்தால் அது நீங்குவதற்காக. அதைத்தான் பகவான் தெளிவாக சொல்லிட்டார். ஆத்ம விசுத்தையே, மன தூய்மைக்காக நீ தியானத்தில் ஈடுபட வேண்டும். ஏன்னா இந்த காலத்தில் இந்த ஒரு பிரயோஜனத்தை தவிர மீதி பிரயோஜனத்துக்காகத்தான் தியானம் பேசப்பட்டு வருகின்றது. எதற்கு தியானம் பண்ணணும்னு சொன்னால் விதவிதமான பிரயோஜனத்தை சொல்கிறார்கள். உனக்கு பிபி குறையும், அது குறையும், இது குறையும், இது அதிகமாகும், தியானம் பண்ணலான்னெல்லாம் சொல்கிறார்கள். இதில் எதுவுமே தவறு கிடையாது. தியானமெல்லாம் பண்ணால் அது குறையலாம், சம்டைம் அதிகமாகலாம், எது வேணாலும் நடக்கலாம். அதெல்லாம் உண்மைதான். தியானம் செய்ய செய்ய உடல் நல்லா வரும், நல்லா பசிக்கும். சில பேர் நல்லா பசிக்கணுன்னா தியானம் பண்ணணும்னு சொல்லுவார்கள். அதுக்கு எதுக்கு தியானம் பண்ணணும்? கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வந்துட்டால் நல்லா பசிக்கும். அப்படி எத்தனையோ பலன்கள் பேசப்படுகிறது. அவைகளெல்லாம் கண்டிப்பாக தியானத்தினுடைய பலனாக வரத்தான் வரும். பிறகு மற்றவர்களுடைய மனசு அப்போ தெரிஞ்சுக்கலாம். நீ மற்றவர்கள் பிஸ்னஸில் நல்லா போகலாம், ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உனக்கு கிடைக்கும், எதோ சொல்கிறார்கள். எதற்கு? தியானத்தினுடைய பலனாக. நாம் அதெல்லாம் படிச்சுட்டு இதற்காக தியானம்னு செய்தால் என்ன ஆகும்னா சித்த சுத்தியை தவிர மீதி நமக்கு கிடைக்கும். நமக்கு சித்த சுத்தின்னு நினச்சிட்டு செஞ்சால் அவர்கள் என்னென்ன சொல்கிறார்களோ அதெல்லாம் கிடச்சி சித்த சுத்தியும் கிடச்சிடும். சித்த சுத்தி வேண்டான்னு அதை மட்டும் மனசில் நினச்சிட்டு செஞ்சோம்னு சொன்னால் நமக்கு சித்த சுத்தியை தவிர மற்றவைகள் வரும். ஒருவர் கிரவுண்ட் நட்லேருந்து, கடலையிலிருந்து அல்லது தேங்காயிலிருந்து
புண்ணாக்கு வேணும்னு சொல்லி ஆட்டுறாருன்னு வச்சுக்கோமே, அவர் என்ன பண்ணுவார்? எண்ணெயை விட்டுட்டு புண்ணாக்கை மட்டும் எடுத்துக்குவார். எண்ணெய் வேணும்னு சொன்னால் புண்ணாக்கும் கண்டிப்பாக வரும், தூக்கி எறிய மாட்டார், அது கிடச்சிரும், அதையும் விற்றுடலாம் அல்லது யாருக்காவது கொடுக்கலாம், அதாவது மாட்டுக்கு கொடுக்கலாம். அப்படி வேறு ஏதாவது பலன் வேணும்னு தியானம் பண்ணணும்னா புண்ணாக்குக்காக நம்ம ஆட்டுறது போல் இருக்குது. எண்ணெய் எடுக்கிறதுக்கு பதிலாக அதை எடுப்பதற்கு போல் ஆகும். இதில் என்னன்னு சொன்னால், மன தூய்மைக்காகன்னு தியானம் பண்ணால் சைடும் சேர்ந்து வந்துடும். எனக்கு சைடு தான் முக்கியம்னு சொன்னால் மெயின் நம்மை விட்டு போயிடும். அதனால் நமக்கு 2 பலனும் சேர்ந்து வரணும்னு சொன்னால் கண்டிப்பாக உடல் நல்லாயிருக்கும், மனசு நல்லாயிருக்கும், பேச்சு தெளிவாக இருக்கும், சிந்தனை தெளிவாக இருக்கும். இவைகளெல்லாம் நமக்கு வருகின்ற பலன், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அவைகளை பிரதானமாக வச்சுட்டு தியானம் செய்யக்கூடாது. நம்ம தியானம் செய்கிறது ஆத்ம சுத்திக்காக, மன தூய்மைக்காக, பகவானை புரிஞ்சுக்கிறதுக்காக, பகவான் சொன்ன தத்துவத்தில் நிலை பெறுவதற்காகத்தான் தியானம். இப்படி செய்யவில்லை என்றால் நாம் தியானத்தை தப்பாக செஞ்சிருவோம், தவறான விதத்தில் பயன்படுத்துவோம். சில பேர் கண்ணை மூடி உட்காந்துட்டு 1 2 சொல்லிட்டு தியானத்தில், அதுதான் தியானம். அப்படியே 1 2 சொல்லிட்டு விதவிதமாக சொல்வார்கள். அல்லது என்னென்னா ஒரு பேப்பரை வச்சு ரவுண்டாக போட்டு அதில் ஒரு இடையில ஒரு புள்ளியை வச்சு நீ அதை பார்த்துட்டே வரணும், அப்படியே ஒவ்வொரு ரவுண்டாக குறைஞ்சிட்டே வரணும். இதெல்லாம் உங்களுக்கு நான் செய்ய சொல்கிறதுக்காக சொல்லலை, செய்யக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். பெரிய ரவுண்டு போடணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு இனி ஒரு ரவுண்டுன்னு போட்டே வரணுமா. மனது ஒருமுகப்படுதுங்கிறதுக்கு என்ன அத்தாட்சின்னு சொன்னால், முதல்ல பார்த்தோம்னா செவுத்தையே பார்ப்போம், பிறகு கவனம் குறைஞ்சி அந்த பேப்பரை மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் கடைசி ரவுண்டை பார்க்கக்கூடாது, ரவுண்டு சின்னதாகிட்டே வரணும், கடைசியில் புள்ளியை மட்டும் பார்க்கணும். இப்படி பார்த்துட்டு வந்தீர்கள் என்றால் நீங்கள் வரும்பொழுது கண்ணாடியுடன் வருவீர்கள். என்ன இல்லைன்னா ஏற்கனவே கண்ணாடி வச்சுருக்கேன்னா கொஞ்சம் பவர் அதிகமாயிரும். தியானத்தில் பவர் அதிகமாகும். என்ன பவர்னா கண்ணாடியினுடைய பவர் அதிகமாகும். இதெல்லாம் ஒரு டெக்னிக்கலாக சொல்லி கொடுப்பார்கள். இதெல்லாம் செய்யக்கூடாதான்னு சொன்னால் வேணால் செஞ்சு பார்க்கலாம், ஏன்னா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் யார் சொல்கிறதுக்குன்னு கேட்பீர்கள். ஆனால் அதனுடைய விளைவை சொல்லிட்டேன், பவர் வந்துடும். உங்களுக்கெல்லாம் பவர் வேணும்னா, கண்ணாடியில் பவர் வேணும்னா செய்யலாம். இவைகளெல்லாம் ஏன் செய்கிறார்கள்னா ஆத்ம விசுத்தியை மறந்து விட்டார்கள். இது எதுக்காக செய்கின்றோம்? மன தூய்மைக்காக செய்கின்றோம்ங்கிற அந்த குறிக்கோளை மறந்துட்டதுனால எத்தனையோ விதமான உடலுக்கு எக்ஸசைஸ் இருக்குது. உடலுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறோம், உடற்பயிற்சி பண்ணுறோம். அப்படி மனதிற்கு ஒரு பயிற்சி தியானம்னு சொல்லி தியானமானது சமுதாயத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தவறே கிடையாது. அப்படி செய்கிறவங்களை பற்றி குறையாகவோ நான் கூறவில்லை, அது தவறுன்னு சொல்லவில்லை. ஏன்னா ஆத்ம சுத்தி வேண்டாதவர்களுக்கு அட்லீஸ்ட் அதாவது கிடைக்கட்டுமே. எனக்கு ஆத்ம சுத்தியெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறவர்களுக்கு அட்லீஸ்ட் மனதில் நல்ல பயிற்சி பண்ணி தைரியமான மனதையாவது அடையட்டுமே. அதனால் அது தவறு கிடையாது, எந்த விதத்துலையும் அது குறையாக நாம் நினைக்கக்கூடாது. ஆனால் நாம் இவ்வளவு தூரம் சாஸ்திரத்தினுடைய ஃபோல்டுக்கு வந்துட்டு பிறகு அந்த பலனுக்கு போகக்கூடாது. அது வராதவர்கள் அப்படி போனால் பரவாயில்ல, சாஸ்திரத்துக்கு இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம், வந்ததற்கு பிறகு நாம் தவறிவிடக்கூடாது. ஆகவே இப்படி செய்பவர்களை குறையாக கூறுவதோ அல்லது தவறாக நினைக்கவும் கூடாது. அவர்கள் அவர்களுடைய நிலையில் செய்கிறார்கள். அதிகப்படியான மக்களுக்கு அவ்வளவுதான் தேவை. ஆனால் உண்மை என்ன என்றால், தியானம் எதற்காக என்றால் மனதில் உள்ள விக்ஷேபத்தை நீக்கி அமைதிப்படுத்தி தூய்மைப்படுத்தி ஞானத்தையும் ஞான நிஷ்டையும் அடைவதற்காகத்தான் தியானம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் 2 கருத்து சொல்லியிருக்கார். மனதை என்ன பண்ணணும், மற்ற இந்திரியங்களையெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் மனதை எடுத்துக்கொண்ட விஷயத்தில் குவிக்க வேண்டும்னு சொன்னார். பிறகு மன தூய்மைக்காகத்தான் தியானம் செய்ய வேண்டும் என்று கூறினார். இனி 13வது ஸ்லோகம். சமம் காய சிரோ கிரீவம்
தாரயன்னச்சலம் ஸ்திரக. சம்பிரேக்ஷ்ய நாசிகாக்ரம் ஸ்வம் திசச்சானவலோகயன். இந்த ஸ்லோகத்தில் பகவான் உடலினுடைய அமைப்பு எப்படி அமர வேண்டும் என்ற ஆசனத்தை பேசுகின்றார். இங்கும் ஆசனத்தை பகவான் பேசுகிறார். இங்கு பேசுகின்ற ஆசனம் ஷரீரஸ்திதிகி. ஷரீரஸ்திதிகினா உடல் எப்படி இருக்க வேண்டும், உடலில் அமைக்கப்படுகின்ற ஆசனத்தை பகவான் பேசுகிறார். எப்படி அமர வேண்டும்னு பேசுகிறார். இதற்கு முன் பேசிய ஆசனம் எதில் அமர வேண்டும், எப்படிப்பட்ட இருக்கையை அமைத்து அமர வேண்டும்னு சொன்னார். இங்கு அந்த இருக்கையில் எப்படி அமர வேண்டும்னு சொல்கின்றார். அப்படி அமர்ந்து உடலை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்று பகவான் பேசுகின்றார். பிறகு நம்முடைய இந்திரியங்கள் அல்லது கவனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறார். பதஞ்சலி ஆசனத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர் உடல் ஆரோக்கியத்திற்காக விதவிதமான ஆசனங்கள் பேசினாலும் தியானத்திற்கு அவர் செல்கின்ற கருத்து ஸ்திர சுகம் ஆசனம். அது அவருடைய இலக்கணம். ஸ்திர சுகம் ஆசனம் என்பது பதஞ்சலியினுடைய கருத்து. அவர் என்ன சொல்றாருன்னா, நாம் எந்த விதமான ஆசனத்தை வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம். பத்மாசனம்ங்கிறது மட்டுமல்ல. பத்மாசனம்னா உங்களுக்கு தெரியும், கால் மேலே காலை போட்டு அமருவது. இதெல்லாம் கொஞ்சம் சிறிய வயதில் ஆரம்பிச்சிருக்கணும். ஒரு 40 வயசில் பத்மாசனத்தை செய்யறேன்னு சொல்லி கால் மேலே காலை போட்டால் அதை பிரித்து விட்றதுக்கு ஒரு ஆள் வரணும். அப்படியே ஸ்டக் ஆகிக்கும். ஆகவே எந்த வயதில் எந்த ஆசனத்தை ஆரம்பிக்கணும்னு ஒரு விவஸ்தை இருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆசிரியர் யோக சூத்திரத்தில் எழுதின ஆசிரியருக்கு தெரிஞ்சு பத்மாசனத்தில் தான் உட்காரணும்னு சொல்லலை. சிறிய வயதில் ஆரம்பிச்சிருந்தோம்னா அதெல்லாம் சுலபமாக வரும். நம்ம உடம்புங்கிறது மரத்தை போல. சின்ன மரம், வயதாகாத மரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நல்லா வளைஞ்சு கொடுக்கும், பசுமையாக இருக்கிற மரம். மரத்துக்கு ரொம்ப வயதாகிடுதுன்னு என்ன ஆயிடும்? ஒடிஞ்சிடும். அதனால தான் உள்ளே இருக்கிற எலும்புகள்லாம் அப்படி வயதாக ஏன் பட்டு எலும்புகள்லாம் ஒடியுதுன்னு சொன்னால் மரத்தில் இருக்கிற அந்த இது காஞ்சது போல். அதனால் அதனால தான் 5இல் வளையாதது 50இல் வளையாது ஒடியும். வளைக்க முயற்சி பண்ணால் ஒடிஞ்சிருமே தவிர வளையாது. ஆகவே தெளிவாக சொல்லிட்டார் பதஞ்சலி. சுகமாக இருக்கணும், ஸ்திரமாக இருக்கிறது தான் ஆசனம். இப்போ ஆசனம்னு சொன்னால் நம்ம அமர்ந்தோம்னா அது நமக்கு சுகத்தை கொடுக்கணும், அதே சமயம் ஸ்திரமாக இருக்க வேண்டும். ஸ்திரம்னா உறுதியாக இருக்கணும், உறுதியாகவும் இருக்கணும், சுகமாகவும் இருக்க வேண்டும். அதுதான் ஆசனம். அவரவர்களுக்கு உடல் வாக்குக்கு தகுந்தாற்போல் ஆசனத்தை மேற்கொள்ளலாம். ஏன்னா சில பேர்த்துக்கு இப்போல்லாம் பேக் பெயின்கிறது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு நியதியாக இருந்துகிட்ருக்கு. என்ன நம்ம பயன்படுத்துகிற சேர், நம்ம வாழ்க்கை முறைகளெல்லாம் அப்படி ஆயிட்டுருக்கு. அதனால் அவர்களுடைய உடல் நிலைக்கு தகுந்தாற்போல் ஆசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எப்படி இருக்கணும், உடல் இருக்கணும்னு பகவான் சொல்ல போகிறார். சில சமயம் சேரில் தான் உட்கார முடியும்னாலும் தவறு கிடையாது. அவர் உடல் வாக்குக்கு தகுந்தாற்போல் இருந்தால் போதும். இந்த நாம் எப்படிப்பட்ட ஆசனத்தில் உட்காரணும்னு சொன்னால், செப்பல் நம்ம போடுறோம். சரியான செப்பல் இருக்கே, அதனுடைய லட்சணம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்கும்போதும் நம்ம செப்பல் போட்டிருக்கிறோங்கிறது அதை நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டெப்புலேயும் அதை நமக்கு ஞாபகப்படுத்துதுன்னு வச்சுக்கோமே, என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? செருப்பு கடிக்குதும்பார்கள். அது ஒவ்வொரு ஸ்டெப்புலேயும் நான் இருக்கிறத ஞாபகப்படுத்தணுன்னு சொன்னால் அது சரியான செப்பல் அல்ல. இப்போ செப்பலினுடைய லட்சணம், நம்ம அதை போட்டால் அதை நம்ம மறந்துடணும். அதுதான், மறந்து விட்டுட்டு வர்றதுன்னு அர்த்தம் கிடையாது.
அது இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு அர்த்தம். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதே போல் நம்ம ஆசனம் எப்படிப்பட்ட ஆசனத்தை எடுத்துக்கணும்னா, எந்த ஆசனத்தில் அமர்ந்தால் உடலை மறந்து விடுவோமோ அந்த ஆசனத்தில் அமர வேண்டும். அது ஐயப்பன் போல் உட்கார்ந்தாலும் சரி, ஐயப்பனுக்கு ஒரு ஆசனம் இருக்குமே, அப்படி உட்கார்ந்தாலும் சரி, எப்படி அமர்ந்தாலும் சரி, நாம் அமர்கின்ற பொசிஷன் நம் உடலை மறக்க வைக்க வேண்டும். கவனத்தை உடலுக்கு ஈர்க்கக்கூடாது. அதுதான் ஆசனம். பிறகு பகவான் சொல்கிறார், ஓரளவு நேராக இருக்கணுங்கிறார். உடல் கூனி குறிஞ்சி இருக்கக்கூடாது. ஏதோ டிசைனில் இந்த அஷ்டவக்கரன்னு சொல்லுவார்கள், 8 விதமான கோணல் இருக்கிறது போல எல்லாம் இருக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, அப்போ தான் நமக்கு ஸ்திரமாக இருக்க முடியும். அதை இங்கு பகவான் கூறுகின்றார். முதல்ல பகவான் என்ன சொல்கிறார், நாம் அமர்ந்ததற்கு பிறகு உடல், கழுத்து, தலை இவைகள் எப்படி இருக்கணும்னா நேர்கோட்டில் இருக்க வேண்டும்னு சொல்கிறார். ஒரு கால் நேர்கோட்டில் வச்சு ரொம்ப நேரம் முடியலன்னா செவுத்துலையோ பின்னாடி ஒரு தலகாணி வச்சோ சாஞ்சிக்கலாம், அது தவறு கிடையாது. ஆனால் நேர்கோட்டில் இருக்க வேண்டும். இதெல்லாம் நான் வயசானவங்களுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் கேட்டுட்டு உடனே 25 வயசில் இருந்துட்டு சாஞ்சிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. நமக்கு வயது இருந்து ரொம்ப முடியாதவர்களுக்கு சொல்கிற விஷயம். என்ன, சில பேர் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காரே சாமிஜின்னு தோணும். யாருக்கு காம்ப்ரமைஸோ அவங்களுக்கு தான், எல்லாத்துக்கும் கிடையாது. சமம் காய சிரோ கிரீவம். சமம்னு சொன்னால் நேர்கோட்டில் இருக்க வேண்டும், சமமாக இருக்க வேண்டும். எது காயம்? காயம் சொன்னால் கழுத்துக்கு கீழே இடுப்பு வரைக்கும் இருக்கிற பகுதி காயம். காயம்னா கழுத்துக்கு கீழ் இடுப்பு வரைக்கும் இருக்கின்ற பகுதி. நம்ம அமர்ந்து இருக்கிறோம் அல்லவா, அதற்கு மேல் கழுத்து வரைக்கும் இருக்கிறது காயம். அடுத்தது சிரகன்னு சொன்னால் நம்முடைய தலை, கிரீவம்னா கழுத்து. இவைகள் சமமாக இருக்க வேண்டும், நேராக இருக்க வேண்டும். பிறகு தாரயன் அச்சலம் ஸ்திரக. ஸ்திரக தாரயன். ஸ்திரகன்னா ரொம்ப ஸ்டெடியாக உட்கார்ந்துருக்கணும். ஸ்திரக பூத்வா. அச்சலம் என்றால் அசைந்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்மளை அறியாமல் அப்படியே அசைய ஆரம்பிச்சிருவோம். அப்படியே இந்த ஃபேன் தெரியுமா, அப்படியே மெதுவாக சுற்றிட்டு இருக்குமோ, அதுபோல் நம்ம அறியாமல் அசைய ஆரம்பிச்சிருவோம். அப்படி அசைந்து கொண்டு இருக்கக்கூடாது. அச்சலம்னு சொன்னால் இந்த உடல் அசைவு இருக்கக்கூடாது. நம்மளை அறியாமல் அது செஞ்சிடும். கொஞ்சம் நேரம் மறந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடிட்டுருப்போம் மெதுவாக. அப்படி செய்யக்கூடாது. இப்போ அசையாமல் ஸ்திரமாக நேராக தாரயன். தாரயன்னா இவ்விதம் வைத்து கொண்டு, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன், நியதியை வைத்து கொண்டு. இது ஆசனத்தை சொல்கிறார். ஆசனத்தில் 3 சொல்லிட்டார். சமமாக இருக்கணும், அச்சலமாக இருக்கணும், ஸ்திரமாக இருக்கணும். சம அச்சல ஸ்திரம். சமம்னா எவைகள் சமம்? இந்த இடத்துல சமம்னா நேராக இருத்தல், ஸ்ட்ரெயிட்டாக இருத்தல். காய சிரோ கிரீவம், இதை வைத்து கொள்ள வேண்டும். இதையே கொஞ்ச நாள் அபியாசம் செய்ய வேண்டும். கொஞ்ச நாள் இப்படி பழக வேண்டும். பிறகு எந்த திசையை நோக்கி தியானம் செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இதெல்லாம் ஆத்ம விசுத்தியை மறந்துட்டோம்னா தான். ஆத்ம விசுத்தின்னு புரிஞ்சிட்டோம்னு சொன்னால் சில நியமங்களுக்கெல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது. இந்த திசையை தான் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா பகவான் சொல்கிறார், எந்த திசையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறார். எந்த திசையும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் எந்த பக்கம் பார்த்து உட்கார்ந்துருக்கணும்னா எந்த பக்கம் வேணாலும் பார்க்கலாம். அவங்கவுங்க வீடு எப்படி கட்டியிருக்கோ அந்த திசையில் பார்த்து அமர வேண்டும். இல்லை அப்படின்னா நம்ம ஒரு திசையை சொல்லி செவுத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவரவர்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தான் போல். பிறகு இனி ஒன்று பகவான் சொல்கிறார், நம்முடைய கண்கள் ரொம்ப இறுக்கமாக மூடி இருக்கக்கூடாது, வழி வந்துடும். திறந்திருந்தாலும் கஷ்டம், வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அதனால் மென்மையாக மூடி இருக்க வேண்டும்னு சொல்கிறார். திறந்தும் திறக்காதது போல் மூடி இருக்க வேண்டும். அப்படி மூடி இருக்கும் பொழுது
நம்முடைய மொழி எப்படி இருக்கணும்னா மூக்கினுடைய நுனியை பார்ப்பது போல் இருக்க வேண்டும். மூக்கினுடைய நுனியை பாருன்னு பகவான் சொல்லலை, பார்ப்பது போல். அதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பவர் வந்துடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பவர் வந்துடும்னு சொல்லி. உங்களுக்கு பவர் வேணும்னா உங்கள் மூக்கினுடைய நுனியை பார்க்கலாம், மூக்கினுடைய நுனியும் பார்க்கக்கூடாது. சில பேர்த்துக்கு எதை நினைக்கணுங்கிற எண்ணம் வரும். இந்த உச்சந்தலையில் நமக்கு நெற்றிக்கண் இருக்கிறதாகவெல்லாம் கற்பனை பண்ணிட்டு அங்கே நினச்சிட்ருக்கலாமா, உச்சந்தலையை நினைக்கலாமா, உடலில் வேறு ஏதாவது பகுதியை தியானத்தில் நினைக்கலாமான்னா உடலில் எந்த பகுதியையும் தியானத்தில் நினைக்கக்கூடாது. ஏன்னா தியானத்தில் பகவானுடைய நாமத்தையோ அல்லது ஆத்ம தத்துவத்தையத்தான் நினைக்கணும். தியானத்துக்குரிய விஷயம் வேறு, உடல் அல்ல. உடலையெல்லாம் செட் பண்ணி உடலை மறந்துடணும் தியானத்தில். ஆகவே பகவான் சொல்கிறார், கண்கள் மென்மையாக மூடி இருக்கணும். இந்த மொழி இருக்கே அது ஏதாவது உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்கணும்னு சொன்னால் மூக்கினுடைய நுனியை பார்த்தால் எப்படி இருக்குமோ அப்படி அமைத்து கொள்ள வேண்டும். பிறகு எந்த திசையையும் நோக்கி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்திரியங்கள் எந்த திசையிலும் இருக்கக்கூடாது, நம்முடைய பார்வை எதையும் நோக்கி இருக்கக்கூடாது என்று 2வது வரியில் கூறுகின்றார். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.